வணக்கம் நண்பர்களே. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நள்ளிரவில் என் அண்ணனுடன் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எங்கள் ஊரில் ஆண்டுதோறும் சித்திரை மாத திருவிழா மிகவும் விமரிசையாக நடைபெறும். ஊருக்கு வெளியே உள்ள ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் மலைப்பாதையில் ஏறிச் செல்வது போலத்தான் அந்த ஊர்கோயில் அமைந்திருக்கும். அன்று மாலை எங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் அக்கம் பக்கத்தினரும் என அனைவரும் திரண்டு அந்த காட்டுப்பாதையின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தோம். வீட்டில் உள்ள பெரியவர்கள் எல்லோரும் முன்பே வேகமாக நடந்து சென்றுவிட்டனர். என் அண்ணனும் அவனது நண்பர்களும் என்னுடன் சேர்ந்து சற்று பின்னால் பேசிக்கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தனர். நாங்கள் சிறிது தூரம் கடந்தபோது என் செல்போன் ரிங் ஆனது. எடுத்து பார்த்தால் அது என் அண்ணன்தான் அழைத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு திருமணமாகி 6 மாதங்களாகின்றன. அன்றைய தினம் அவளது கணவருக்கு அலுவலகத்தில் இரவு பணி இருப்பதால் என்னால் திருவிழாவிற்கு நேரத்திற்கு வர முடியவில்லை. நான் போனை அட்டன் செய்து பேசினேன். என்னம்மா, மாப்பிள்ளை வரலையா என்று விசாரிச்சான். அதற்கு நான் சற்று ஏமாற்றமான குரலில், இல்லைனா அவருக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு, அதனால வர முடியல. ஆனா நான் நம்ம ஊர் திருவிழாவுக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் பஸ்ல வந்து உங்க கூட சேர்ந்துக்கட்டுமா என்று கேட்டேன். உடனே என் அண்ணா பாசத்துடன், சரிம்மா, சீக்கிரம் பஸ் ஏறி வா, நாங்க காட்டுப்பாதை நுழைவுவாயில்ல காத்திருக்கோம் என்று சொல்லிவிட்டான். நான் பஸ்ஸில் வந்து அவர்களை சேர்ந்து கொண்டேன். நாங்கள் அனைவரும் சேர்ந்து மீண்டும் மலையை நோக்கி நடக்கத் தொடங்கினோம். ஆனால் எனக்கு திருமணத்திற்கு பிறகு நீண்ட தூரம் நடக்கும் பழக்கமில்லாததால் சற்று மெதுவாகவே கால் வைத்து நடந்தேன். கூட வந்த நண்பர்களும் மற்றவர்களும் எங்களை விட வேகமாக முன்னால் சென்றுவிட்டனர். அப்போது அண்ணா என்னிடம், ஏம்மா, கொஞ்சம் வேகமா நடக்கலாம்ல, குடும்பம் எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க என்று அன்பாக கேட்டான். அதற்கு நான், அண்ணா, எனக்கு கொஞ்சமா கால் வலிக்குதுடா, இவ்வளவு தூரம் தொடர்ந்து நடந்ததில்லை, அதான் மெதுவா வர்றேன் என்று சோர்வுடன் கூறினேன். நேரம் செல்லச் செல்ல இரவு சூழல் அதிகரிக்கத் தொடங்கியது. கும்மிருட்டான அந்த காட்டுப்பாதையில் மற்றவர்கள் முன்னே சென்றுவிட நானும் என் அண்ணனும் மட்டும் பேசிட்டே நடந்து கொண்டிருந்தோம். நாங்கள் பாதையைத் தாண்டி நடந்து கொண்டிருந்தோம். சுற்றிலும் அடர்ந்த மரங்களும் குளிர்ந்த காற்றும் மட்டுமே இருந்தது. எனக்கு தொடர்ந்து நடப்பதற்கான தெம்பு சற்று குறைந்தது போல இருந்தது. அண்ணா, கால்ல லேசான வலி இருக்கு, கொஞ்ச நேரம் இந்த பெரிய கல்லு மேல உட்கார்ந்துட்டு போகலாமா என்று கேட்டேன். அண்ணன் என் முகத்தில் இருந்த சோர்வை பார்த்து, சரிம்மா, கொஞ்ச நேரம் இங்கேயே உட்கார்ந்து ஓய்வெடுப்போம் என்று சொல்லி பாதுகாப்பான ஒரு பெரிய கல்லின் மீது அமர வைத்தான். அப்போது அந்த வழியே திருவிழாவிற்குச் சென்ற ஊர்க்காரர்கள் சிலர், என்னப்பா, நீங்க மட்டும் தனியா இங்க உட்கார்ந்திருக்கீங்க, சீக்கிரம் மத்தவங்களைப் போய் சேருங்க என்று அன்பாக சொல்லிவிட்டுச் சென்றனர். அவர்கள் சொல்லிவிட்டுச் சென்றதும் நாங்கள் இருவரும் லேசாக சிரித்துக்கொண்டே மீண்டும் நடக்கத் தொடங்கினோம். சிறிது தூரம் சென்றதுமே எனக்கு லேசாகச் சோர்வு தெரியவே, அண்ணா, நீங்க எப்பவுமே எனக்கு நல்ல வழிகாட்டிதான் என்று சொல்லி அவன் கையை பிடித்துக்கொண்டு உற்சாகமாக நடக்க ஆரம்பித்தேன். நள்ளிரவு நெருங்கிவிட்ட நிலையில் திருவிழா கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. நாங்கள் அனைவரும் பாதுகாப்பாக திருவிழா மைதானத்தை அடைந்து அங்கே காத்திருந்த எங்கள் குடும்பத்தினருடன் சேர்ந்து கொண்டோம். ஊர்கோயிலை அடைந்ததும் அங்கு நிலவிய திருவிழாக் சூழலே எங்கள் சோர்வு அனைத்தையும் பறக்கடித்துவிட்டது. ஆயிரக்கணக்கான விளக்குகளின் ஒளியில் கோயில் ஜொலித்துக் கொண்டிருந்தது. சுற்றிலும் கிராமத்து இசைக்கருவிகளின் சத்தமும் கடைகளில் விற்கப்படும் தின்பண்டங்களின் மணமும் அந்த இடத்தையே மிகவும் உற்சாகமாக மாற்றியிருந்தது. நாங்கள் முதலில் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தோம். அம்மனின் திருமேனியை பார்த்ததுமே எங்கள் மனம் அமைதியால் நிறைந்தது. அண்ணன் எனக்காக பிரசாதம் வாங்கித் தந்து என்னை அன்போடு கவனித்துக் கொண்டான். திருவிழா மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த ராட்டினங்கள் மற்றும் சுவாரஸ்யமான கலை நிகழ்ச்சிகளை இருவரும் சேர்ந்து ரசித்து பார்த்தோம். சிறு வயதில் நாங்கள் இருவரும் இணைந்து ஊர் திருவிழாக்களில் சுற்றிய நாட்களை அண்ணன் ஞாபகப்படுத்த அது எனக்குள் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருவிழா கூட்டத்தில் எங்கள் உறவினர்கள் மற்றும் சிநேகிதர்கள் பலரை சந்தித்து நலம் விசாரித்தோம். அனைவரும் என்னை அன்போடு வரவேற்று பேசினர். நள்ளிரவை தாண்டி அதிகாலை வரை அந்த திருவிழா விமரிசையாக நீடித்தது. கோயில் வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்டமான அன்னதானத்தில் அண்ணனும் நானும் அருகருகே அமர்ந்து சூடாக பரிமாறப்பட்ட சுவையான கிராமத்து உணவை மகிழ்ச்சியுடன் உண்டோம். சாப்பிட்டுக் கொண்டே அன்று நடந்த காட்டுப்பாதை பயணத்தின் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பேசி இருவரும் வாய்விட்டுச் சிரித்தோம். அந்த நள்ளிரவு திருவிழா கொண்டாட்டத்தின் உற்சாகமும் குடும்பத்தினருடன் இணைந்திருந்த அந்த மகிழ்ச்சியான கணங்களும் என் வாழ்நாளில் என்றும் மறக்க முடியாத இனிய பொக்கிஷமாக என் மனதில் நிலைத்துவிட்டன.